வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எண்ணங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ன சின்னதாக நல்ல நல்ல எண்ணங்களை நினச்சிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தரும். அதே மாதிரி கவலையான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தமாகவும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னாடி நிற்கும். அந்த கவலைவே நினச்சி கொண்டு வரும்போது நம்மளே மனநோயாளியாக மாற்றிடுது. சின்ன கவலைகளை திரும்ப நீங்கள் நினச்சிட்டே இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துடுது. நீங்கள் திருக்குறள் படிச்சிருப்பீங்க, 475வது குறள். ஏன்னா வள்ளுவர் தன்னுடைய அனுபவங்களை தான் குறளாக எழுதுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டஞ்சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்படின்னா என்னென்னா, மயில் இறகை அதிகமாக ஏற்றுனா அந்த வண்டியோட அச்சே முறிஞ்சு கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதுகிறார். இது எதுக்கு எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கவலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மயில் இறகு மாதிரி. நீங்கள் ஒரு மயில் இறகு எடுத்து பாருங்களேன், அதில் ஏதாவது வெயிட் இருக்குமா? இருக்காது. ஆனால் அந்த மயிலிறக ஒரு 4, 5, 10 அப்படின்னு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வரும். இதுவே நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வண்டி மேலே ஏற்றுனீங்கன்னா அந்த வண்டியோட அச்சே முறிஞ்சிரும். ஆனால் தனியாக இருக்கக்கூடிய மயிலிறகுக்கு எந்த விதமான வெயிட்டும் கிடையாது. அது மாதிரி இந்த புத்தகத்தோடைய ஒரு தாள், அது ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து பாருங்களேன், வெயிட்டாக இருக்காது. ஆனால் அதுவே ஒரு புக்காக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதே ஒரு 5-6 புக் அது மேலே அடுக்குனீங்கன்னா இன்னும் வெயிட்டாக இருக்கும். இப்படி தான் இந்த ஒரு மயில் இறகு மாதிரி தான் நம்மளுடைய கவலை அப்படிங்கிறது. ஒரு சின்ன கவலையை சமாளிக்க தெரியாமல் சின்னது தானே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் ஏற்றக்கூடிய வெயிட் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையோ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திடுது. நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, சின்ன கவலைகளை உங்களுக்கு சாந்தப்படுத்தவே தெரியாமல் அதை விட்டு திரும்ப நீங்களே அதிகமாக்கி கொண்டு வர்றது தான் பிரச்சனைக்கே காரணமாகுது, மனநோய்க்கே காரணமாகுது. எல்லாருக்கும் கவலைகள் வரதான் செய்யும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனைகளோ கவலைகளோ வராத மனிதன் யாருமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்? சாதனைகள் செய்யலாம், பிரார்த்தனை பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஒரே மந்திரத்தை திரும்ப நீங்கள் ஜபம் செஞ்சுக்கிட்டே வர்றது நல்லது. பிறரை மன்னிக்கலாம், வாழ்த்தலாம், நன்றி சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவலைகளை குறைச்சிட்டே வருவீங்க. ஒவ்வொரு கவலையாக குறைஞ்சிட்டே வரும். ஆனால் விட்டுட்டிங்கன்னா சின்ன கவலைகளே சேர்ந்து அப்படியே உங்களுக்கு சேர்ந்து போய் அது மிகப்பெரிய விஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுக்கும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கிறதுக்கு எப்படி வழி பண்ணலான்னு யோசிங்க. அந்த கவலையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கக்கூடிய யுக்திகளை கையாண்டு வெளியில் வரணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். நம்ம கௌரவ் ஃபவுண்டேஷனில் மிக அற்புதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வெளியில் போய் தீர்வு கேட்கணும்னு போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு இலவசமாக இந்த மனசை எப்படி சரி செஞ்சுக்கலாம், உங்களுடைய மனசுக்கு எப்படி உறுதியை கொடுக்கலாம், வலிமையை கொடுக்கலாம், தைரியத்தை கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு பகவத்கீதையின் மூலமாக அற்புதமாக நாங்கள் வகுப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கோம். இதில் கேட்கக்கூடிய ஃபீட்பேக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா தூக்க மாத்திரை எடுத்துக்கிறவங்கெல்லாம் கூட தூக்க மாத்திரை எடுத்துக்கிறத குறைச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இன்னும் மேலும் மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் சின்ன விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மயிலிறகு நான் சொன்ன கதை தான். விட்டுட்டிங்கன்னா, ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லோடாக ஏற்றிட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். வள்ளுவர் சொன்ன திருக்குறள் மாதிரி மயிலிறகை அதிகமாக ஏற்றுனா எப்படி அச்சு முறியுமோ அப்படி தான் நம்மளுடைய கவலைகளை அதிகமாக ஏற்றுனா மனநோயாளியாக மாற்றிவிடும். பீலிபை சாக்காடு மச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற திருக்குறளை மறந்துடாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து எப்படி வெளி வரலாம், எப்படி நம்மளை மாற்றிக்கலாம்
நம்மளோட மனசை எப்படி உற்சாகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். வெளியில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே உதவி செஞ்சாதான் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம ஃபவுண்டேஷனில் இணைஞ்சிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜூமில் இணைஞ்சிக்கலாம். தினசரி காலை உங்களுக்கு 6:30 மணியிலிருந்து சிறப்பு வகுப்பு, மன ஊக்க பயிற்சி வகுப்பு. நீங்கள் எப்படி ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி தினமும் காலையில் ஒரு 6:30க்கு ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு அழகாக கிளாஸ் முடிஞ்சிடும். நீங்கள் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களையே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமானவர்களாக நீங்கள் தெரிவிங்க. ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். உறுதியாக நீங்கள் எல்லாரும் வகுப்பில் இணைஞ்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். எண்ணங்களே வாழ்க்கை, சிறந்த எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி உயர்வு பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.